ஆதாரமாக எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைங்க விசுவாசமா இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுமா? ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்க வேண்டும். அவருடைய வாக்குத்தத்தங்கள் மேலே விசுவாசமா இருக்க வேண்டும். அவரிடத்துல நாம் எதையெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ அந்த ஜெப குறிப்புகள் மேலே நாம் விசுவாசமா இருக்க வேண்டும். நாம் ஆண்டவரிடத்திலே ஒவ்வொரு காரியத்திலையும் விசுவாசமா இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுமா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம்னு பைபிள்ல போட்டிருக்கு. ஆமென் சொல்லுவோமா? அப்ப ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைங்க தேவன் மேல அசைக்கப்பட முடியாத விசுவாசத்தோடு இருக்கணும். ஆண்டவரை எல்லாவற்றுக்காக நம்பணும். வேலைக்கு ஆண்டவரை நம்பணும், தொழிலுக்கு ஆண்டவரை நம்பணும், நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு காரியங்களுக்கு ஆண்டவரை நம்பணும். நம்முடைய வாழ்வில தேவனுக்குரிய எல்லா காரியங்களுக்கும் நாம் ஆண்டவரை நம்பும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். ஆமீன் சொல்லுமா? விசுவாசனா என்னது? எதை நம்புறோமோ அந்த நம்பிக்கைக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம், அது நடக்கும் என்று சொல்லி, அதான் விசுவாசம். இல்லையா சொல்லுமா? நம்ம எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கு. அது என்ன பேரா? விசுவாசிகள். என்ன பேரு? விசுவாசி. அப்படின்னு அர்த்தம்னா இவங்கெல்லாம் ஆண்டவரை நம்புறவங்க. யாரை நம்புறவங்க? ஆண்டவரை நம்புறவங்க, ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க. அதனால நமக்கு பேரு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்காரு? விசுவாசிகள்னு பேர் கொடுத்திருக்காரு. ஆமென் சொல்லுவோமா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ நம்பணும். உன் வாழ்வில் எல்லா காரியத்துக்கும் என்ன நீ நம்பணும். என்ன நீ நம்புனேனா உன் வாழ்க்கையில நிச்சயம் அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்லுவோமா? இன்றைக்கு ஒரு 3 விதமான கூட்டத்தை விசுவாசத்தை குறித்தான காரியங்களே நான் தியானிக்கும்படி பார்க்க விரும்புகிறேன். முதல் குறிப்பு என்ன அப்படின்னா, கண்டதினால் விசுவாசிக்கிறவர்கள். யார் அவங்க? ஆண்டவருடைய அற்புதத்தை கண்டதினால விசுவாசிக்கிறவங்க. எடுத்து வாசிப்போம். யாத்திராகமத்துக்கு எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 31வது வசனம். கர்த்தர் எகிப்திலே செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? நான் சொல்லுவேன், இன்னைக்கு முதல் கூட்டம் என்ன கூட்டம்னா, தங்க வாழ்க்கையில் அற்புதம் நடந்துச்சுன்னா ஆண்டவரை நம்புவாங்க, அதிசயம் நடந்துச்சுன்னா ஆண்டவரை நம்புவாங்க, தங்க வாழ்க்கையில தேவன் பலத்த காரியத்தை செஞ்சாருன்னா ஆண்டவர் நம்புவாங்க, தங்க வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட எதெல்லாம் கேட்குறாங்களோ கேட்டதெல்லாம் நடந்துச்சுன்னா ஆண்டவர் நம்புவாங்க. அப்படி நடக்கலைன்னா, ஹலோ, நான் சொல்லுவேன், பார்த்து அற்புதத்தை கண்டதுனால விசுவாசிக்கிற கூட்டம் அல்ல. என் தேவனை நான் விசுவாசிக்கிறேன், அவர் இன்றைக்கு செய்கிறார், அதற்காக நன்றி. ஒரு சில காலங்கள் தாமதமாகிட்டு இருக்கு, நன்றி. நிச்சயம் அதை ஆண்டவர் எனக்கு செய்து முடிப்பாரு. ஒரு நாள் வாக்கு பண்ணதை அவர் மறக்க மாட்டாரு. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? ஆண்டவர் நிச்சயம் என் வாழ்க்கையில செய்ய வேண்டிய அற்புதத்தை அவர் செய்வார். அவருக்காய் நான் எக்காலமும் காத்து கொண்டிருப்பேன். லேலுயா சொல்லுமா? ஆமா. அற்புதம் நடந்துருச்சுன்னா சந்தோஷமா இருக்கும். முகம் எப்படி இருக்கும்? சந்தோஷமா. அதிசயம் நடந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? முகம் சந்தோஷமா இருக்கும். ஜபம் கூடும், பாட்டு கூடும், ஆராதனை கூடும், எல்லாம் எப்படி இருக்கும்? நல்லா நடக்கும். நல்ல விசுவாசமா எப்படி இருப்பாங்க? நல்லா இருக்கும். ஏதாவது ஒன்று சவாலான சூழ்நிலையா இருந்துச்சுன்னா வண்டி என்ன செஞ்சிடும்? புஷ்ன்னு இறங்கிரும். ஜபம் இறங்கிரும், வேத வாசிப்பு இறங்கிரும். பல சவால்கள் சந்திக்கும் பொழுது வாழ்க்கையில் நிறைய விஷயத்தில் என்ன செஞ்சிடறாங்க? டவுன் ஆயிடுறாங்க. நான் சொல்லுவேன், விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமா இருக்கு. ஆண்டவரை நீ நம்புற காரியத்தை தேவன் உனக்கு நிச்சயம் செய்வாரு. அது நிச்சயம் உனக்கு வந்து சேரும். நிச்சயம் அந்த அற்புதம் நடக்கும். நிச்சயம் அந்த அதிசயம் நடக்கும். தேவனை நோக்கி நீ என்னென்ன காரியத்துக்காக காத்து கொண்டிருக்காயோ, ஜெபித்து கொண்டிருக்காயோ, உயர்வுக்காக, மேன்மைக்காக, அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக, ஆச்சரியங்களுக்காக, அவை அத்தனையும் தேவன் உனக்கு நிச்சயம் செய்து முடிப்பார். அவர் மேல இருக்க விசுவாசத்திலே அசைக்கப்படாத நபர்களா இருக்க வேண்டும். லேலியா சொல்லுமா? அற்புதத்தை பார்த்தா என்ன வருது? விசுவாசம் வருது. இன்னொருத்தர் கூட பார்ப்போமே. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, இவ்விதமா இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் செஞ்சாரு. தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினால் அவருடைய சீஷர்கள் அவரிடத்திலே விசுவாசம் வைத்தார்கள். பாருங்க, இயேசு அழைக்கிறாரு. அழைச்ச உடனே வந்துட்டாங்க பின்னாடி.
அவங்க முன்னாடி நடந்த முதல் அற்புதம். அவங்க முன்னாடி நடந்த முதல் அற்புதம். இந்த முதல் அற்புதத்தை பார்த்த உடனே இயேசுவின் மேலே விசுவாசம் வச்சாங்களாம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருக்குள்ளே வர்றீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, ஆண்டவர்கிட்ட நிறைய அற்புதத்துக்காக கேட்குறீங்க. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் அந்த அற்புதத்தை செய்வார். அதுவும் புதுசாக ரட்சிக்கப்பட்டு வர்றவங்க வாழ்க்கையில் நிறைய அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். ஏன் அப்படின்னா அவங்க விசுவாசத்தை கட்டும்படியாக, அவர்களை தேவனுக்குள்ளாய் பலப்படுத்தும்படியாக, ஸ்திரப்படுத்தும்படியாக, அவருடைய வாழ்வை கர்த்தர் என்ன செய்யணும், வலுவாக்கும்படியாக அற்புதங்களை செய்கிறார். ஆனால் கொஞ்ச நாள் ஆனப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் ஒரு சில விஷயங்களில் ஒரு சில விஷயத்தில் ஆண்டவர் அற்புதம் செஞ்சுறாரு, ஒரு சில விஷயத்தில் அற்புதம் செய்யாமல் காத்திருக்காரு. ஏன் காத்திருக்காருன்னா உங்கள் விசுவாசத்தை அவர் சோதிக்கும்படி விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுமா? உங்கள் விசுவாசத்தை என்ன செய்யணுமா? சோதிக்கப்படணுமா. ஆண்டவர் சொல்றார், பொன்னிலும் விலையேறப்பெற்ற விசுவாசம். இந்த விசுவாசத்தை அக்கினினால ஆண்டவர் சோதிப்பாராம். இதில் சோதிக்கிறாரா அப்படின்னு அர்த்தம். அக்கினி போல சோதனை வரலாம், சவாலான சோதனை வரலாம், கடினமான சூழ்நிலை வரலாம். இந்த சூழ்நிலையில ஆண்டவர் மேல நீ அசைக்கப்பட முடியாத விசுவாசமுள்ள நபரா இருக்கிறியா அல்லது அசைற நபரா இருக்கிறியா? ஆபிரகாமை கர்த்தர் அழைச்சாரு, உன்னை ஆசீர்வதிச்சு உன்னை பெருக பண்ணுவேன்னு சொன்னார். 12ஆம் அதிகாரத்தில் 13ஆம் அதிகாரத்தில் ஆசீர்வதிச்சிட்டாரு. சீமானா மாத்திட்டார், வெள்ளியும் பொண்ணும் உடையவனா மாத்திட்டாரு. ஆனா ஒரே ஒரு அற்புதத்தை மாத்திரம் எத்தனை வருஷம் காத்திருக்க வச்சாரு? 25 வருஷம் காத்திருக்க வச்சாரு. ஏன் 25 வருஷம் காத்திருக்க வச்சாரு? என்ன நம்பி நீ வர்றைய, அற்புதத்தை பார்த்தா மட்டும்தான் வருவியா? அதிசயத்தை பார்த்தா மட்டும்தான் வருவியா? நீ நினைச்ச காரியம் நடந்தா மட்டும்தான் வருவியா? நீ நினைச்ச காரியம் நடக்கலன்னா வரமாட்டியா? உண்மையிலே நீ என்னை விசுவாசிக்கிறியா? உன்னுடைய விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கு? என் மேல வச்சிருக்க நம்பிக்கை எப்படி இருக்குன்னு ஆண்டவர் உன்னை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு. இந்த டெஸ்ட்ல வெற்றி பெற்றீங்கன்னா உங்கள் வாழ்வு மகிமையா இருக்கும். அல்லேலூயா சொல்லுமா? தாவீதுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு, அபிஷேகம் பண்ணாரு, ராஜாவா மாறுறதுக்கு கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆண்டவர் அவனை டெஸ்ட் பண்றாரு. யோசேப்புக்கு ஆண்டவர் சொப்பனங்களை கொடுத்தாரு. சொப்பனங்களை கொடுத்து அந்த தேசத்துல அவனை கவர்னரா மாத்துறதுக்கு 13 வருஷம் அவனை விசுவாசத்துல ஆண்டவர் என்ன செஞ்சாரு? புடமிட்டு பார்த்தாரு. அந்த விசுவாச வாழ்க்கையில ஆண்டவரை விட்டு போகாம எவ்வளவு சவாலான கடினமான சூழ்நிலையில் வந்தாலும் ஆண்டவர் மேல இருக்க நம்பிக்கையை விட்டு போயிடாம அவன் ஆண்டவரையே பற்றி கொண்டிருந்தான், ஆண்டவரையே நம்பிக்கொண்டிருந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதித்து வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்றினார். உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். உங்க வாழ்க்கையிலும் தேவன் அற்புதங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் அதிசயங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் பலத்த காரியங்களை செய்வார். உன் வாழ்வில தேவன் எதையெல்லாம் வாக்கு பண்ணிருக்காரோ அந்த அத்தனை வாக்குகளை நிச்சயம் ஒரு நாள் வரப்போகிறது. தேவன் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன் உன்னை சுகப்படுத்துவார், உன்னை பலப்படுத்துவார், உன்னை ஆரோக்கியப்படுத்துவார், உனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார், உனக்கு நன்மை கொடுப்பார், உன்னை மேன்மைப்படுத்துவார். அவர் உனக்கு வாக்கு பண்ணின அத்தனை வாக்குத்தத்த வசனங்களையும் தேவன் நிச்சயமாய் நிறைவேற்றி முடிப்பார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை கண்டு விசுவாசிக்கிறவங்க இல்ல, காணாமலும் விசுவாசிக்கணும். தோமா இருக்கான், இயேசு கிறிஸ்து உயிரோட வந்துட்டாரு. காட்சி அளிக்கும் போது தோமா இல்லை. தோமா லேட்டா வர்றான் ரூமுக்குள்ள. வந்தோடனே சீசர்லாம் சொல்றாங்க, தோமா நாங்க யாரை பார்த்தோம்? இயேசுவை பார்த்தோம். உடனே அவன் சொல்றான், இல்லை இல்லை நான் நம்ப மாட்டேன். நான் என்ன செய்ய மாட்டேன்? நம்ப மாட்டேன். நான் கண்டு விசுவாசிக்கிற விசுவாசி. அவன் சொன்னா, நான் இயேசுநாதர் மறுபடியும் எனக்கு வரட்டும், நான் வந்தாருன்னா அவரை பார்த்து அவரை தொட்டு கையில் அவருக்கு ஆணி அடித்தாங்களே அந்த ஓட்டைக்குள்ளே என் விரலை என்ன செய்யணும் விட்டு, விழாவில் ஈட்டியை வச்சு குத்துனாங்களே அங்கே என் விரலை விட்டு என்ன செய்வேன் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நல்ல தடவி பார்த்துட்டு ரைட்டு இயேசு உயிரோட வந்துட்டாருன்னு விசுவாசிப்பேன். இன்னைக்கு நிறைய ஊழியத்துக்கு போகிறோம். ஊழியத்துக்கு போகும்போது அவங்க சொல்லுவாங்க, சார் இந்த விஷயத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, இதில் அற்புதம் நடந்துச்சுன்னா நாங்கள் எங்கே வருவோம்? சர்ச்சுக்கு வருவோம். ஆஹா அருமை. இந்த விஷயத்தில் நீங்கள் உங்கள் சாமிகிட்ட வேண்டிக்கோங்க, உங்கள் சாமி ஏதாவது செஞ்சாருன்னா நாங்கள் எங்கே வருவோம்? அதனால ஆண்டவர் தோமாவை இந்தியாவுக்கு அனுப்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியாக்காரங்க போகிற அப்படி தான், அற்புதத்தை கண்ணார பார்த்தா தான் இயேசுவை நம்புவாங்க. கண்ணார பார்க்கலன்னு என்ன செய்ய மாட்டாங்க, நம்பாத குரூப்பு. அதனால தான் ஆண்டவர் தோமாவை அனுப்பிச்சிட்டார் இந்தியாவுக்கு. மறுபடியும் ஆண்டவர் தோமாவுக்காக காட்சி அளிக்கிறாரு. உள்ளே வந்துட்டாரு. தோமா பார்த்துட்டான். தோமாவை கூப்பிட்றாரு, தோமா வா வா, பார்த்தா தான் என்னை விசுவாசிப்பியா? அற்புதம் நடந்தா தான் என்ன செய்வேன்? என்னை நம்புவேன். அற்புதம் நடக்கிற கொஞ்சம் தாமதமாச்சுன்னா என்ன செஞ்சிருவேன்? பின்னிட்டு ஓடி போயிடுவியா? இங்கே வா தோமா வா, என்னை தொட்டுப்பார், என் கைகளை தொட்டுப்பார், விழாவை தொட்டுப்பார். உடனே அழுகிறான், ஓ என் ஆண்டவனே நான் தப்பு செஞ்சுட்டேனே, நான் மன்னிச்சுக்கோங்கன்றான்.
உடனே ஆண்டவர் சொல்றாரு, கண்டு விசுவாசிக்கிற உன்னை காட்டிலும் என்னை காணாமல் என்மேல் விசுவாசம் இருக்க ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் தோமாவாகிய உன்னை காட்டிலும் அவர்கள் பாக்கியவான்கள், 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 பாக்கியவான்கள். கர்த்தர் சொல்றார், தேவன் மேல விசுவாசமா இருக்க நீங்கள் பாக்கியவான்கள். உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் நிச்சயம் கனம் பண்ணுவார். ஆமென் சொல்லுவோமா? அப்போ முதல் கூட்டம் யாருன்னா கண்டு விசுவாசிக்கிறவங்க. அற்புதம் நடந்தா நம்புறோம், அற்புதம் நடக்கலாம் நாங்கள் நம்ப மாட்டோம். சர்ச்சுக்கு வந்துக்கிட்டே இருப்போம், எல்லாம் நடக்கணும் கரெக்டாக. எல்லாம் நடந்துச்சுன்னா நாங்கள் சர்ச்சுக்கு என்ன செஞ்சுட்டே இருப்போம், வந்துட்டோம். ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல, கொஞ்சம் தாமதமான, நாங்கள் அடுத்த வாரம் வர்றோம், அடுத்த வாரம் வர்றோம். நானும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், இன்னும் மாறவே மாட்டேங்குது, அதனால் அடுத்த வாரம் வர்றோம். ஹலோ, கண்டு விசுவாசிக்கிறவங்க அல்ல, காணாமல் விசுவாசிக்கிற கூட்டம். ஆமென் சொல்லுவோமா? அப்போ முதல் கூட்டம் யாருன்னா கண்டதுனால விசுவாசிக்கிறவங்க. ரெண்டாவது கூட்டம் யார் அப்படின்னா எதிர்ப்பை பார்த்து அல்லது பிரச்சனையை பார்த்து பின்வாங்கி போகிற கூட்டம். ஏன் பயப்பட்டீர்கள்? ஆண்டவர் சொல்றார், ஏன் பயப்படுற? வேலையை குறித்து ஏன் பயப்படுற? குடும்பத்தை குறித்து ஏன் பயப்படுற? எதிர்காலத்தை குறித்து ஏன் பயப்படுற? என்ன செய்ய போற? ஏது செய்ய போற? எப்படி நடக்க போகுது? ஏன் உனக்குள்ள பயம் ஓடிக்கிட்டே இருக்கு? ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன்னாரு. அல்லேலூயா சொல்லுமா? இந்த பைபிளில் 365 முறை ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லியிருக்காரு. எத்தனை முறை சொல்லுங்க? அந்த என்ன வார்த்தைன்னா, நீங்கள் பயப்படாதிருங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுமா? ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? அப்போ டெய்லி ஆண்டவர் சொல்றாரு. பக்கத்தில் கையை பிடிச்சிருங்க, பயப்படாதீங்க, எதை குறிச்சும் பயப்படாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்காரு, விசுவாசமா இருங்க, உங்க விசுவாசத்தின்படியே உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா சொல்லுமா? அப்ப சீசர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், ஏன்பா பயந்தீங்க? புயலை பார்த்தோன்னு ஏன் பயப்படுற? அலையை பார்த்தோன்னு ஏன் பயப்படுற? படகுல நான் இருக்கேனே, நான் உன் கூட இருக்கேனே. பிரச்சனைகள், எதிர்ப்புகள், தடைகள், போராட்டங்கள், சவாலான சூழ்நிலை வந்தோன்னே ஏன் பயப்படுற? பயப்படாத, உன் விசுவாசம் எங்க போச்சு? பயமான சூழ்நிலையிலும் விசுவாசமாயிரு, உன் வாழ்வை கர்த்தர் வெற்றி ஆக்குவார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. பயந்தோம்னா போச்சுங்க, பயந்தோம்னா போச்சு. யோபு சொல்றான், நான் பயந்த காரியம் என்னவா? அப்ப அவனுக்குள்ள என்ன இருக்கு? பயம் இருக்கு. பயப்படக்கூடாது. அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைங்க என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. பயத்தை ஆண்டவர் வெறுக்கிறார். பயத்தை ஆண்டவர் வெறுக்கிறார். நரகத்துக்கு போறவங்க லிஸ்ட், ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்ல முதல் யார் வர்றா? பயப்படுகிறவர்கள் அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றாரு? நான் உன் கூட இருக்கும்போது நீ பயப்படாத. உலகத்தை பார்த்து பயப்படாத, பிசாசை பார்த்து பயப்படாத, மனிதர்களை பார்த்து பயப்படாத, எதிர்ப்புகளை பார்த்து பயப்படாத, கடினமான சூழ்நிலையை பார்த்து பயப்படாத, உன் வாழ்க்கையில என்ன செய்ய போறேன்னு சொல்லி எந்த காரியத்தை குறித்து பயப்படாத. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர், அவர் உன் கூட இருக்கார், உனக்குள்ள இருக்கார். அவர் மேல் நீ விசுவாசமாயிரு. விசுவாசமா இருந்தால் உனக்கு வெற்றி கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவர் சொல்றாரு, ஏன்பா பயப்படுறீங்க? பிரச்சனை வந்தோடனே ஏன் பயப்படுற? கஷ்டம் வந்தோன்னே ஏன் பயப்படுற? கடினமான சூழ்நிலை வந்தோன்னே ஏன் பயப்படுற? இந்த சூழ்நிலையிலும் என்ன விசுவாசி, ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். இந்த காற்றை என்ன செய்வாரு? அமைதியாக்குவார். இந்த கடலை அமைதியாக்குவார். இந்த கடலின் முழக்கத்தை அமைதியாக்குவார். அழிந்து போவனோ, மூழ்கி போகிறவனோ, அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் என் கூட இருக்கார், நான் விசுவாசிச்சேனா மூழ்காமல் என் படகை அவர் காப்பாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, என்ன செய்யாத? பயப்படாத, அதுக்கு பதிலாக ஒன்று செய்ய, விசுவாசமா இரு. அல்லேலூயா சொல்லுமா? சொல்லுங்க. விசுவாசம் பயத்தை போக்கும். சொல்லுங்க. விசுவாசம் பயத்தை மேற்கொள்ளும். சொல்லுங்க. விசுவாசம் என் பிரச்சனைகளை ஜெயிக்க எனக்கு உதவி செய்யும். சொல்லுங்க. விசுவாசம் என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் வெற்றியை காண செய்யும். அல்லேலூயா சொல்லுமா? அப்ப ஆண்டவரை தேடி ஆராதிச்சு வர்ற தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில ஒரு கடினம் வந்துச்சுன்னா பயந்து போயிடாத, பின்னிட்டு போயிடாத, ஆண்டவரை விட்டுறாத, சோர்ந்து போய் உட்காந்துராத. இன்னும் விசுவாசமாயிரு.
தேவன் மேலே விசுவாசமாயிரு. தேவனை நோக்கி நான் உங்களை விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லு. கர்த்தர் உன் கூட இருந்து உன்னுடைய அலைகளுக்கும் புயல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் கடன்களுக்கும் உபத்திரவங்களுக்கும் தேவன் விடுதலையாக்கி அவர் உன்னை உயர்த்துவதற்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா. அப்போ ரெண்டாவது கூட்டம் என்ன கூட்டம்? எதிர்ப்பு வந்துச்சுன்னா, பிரச்சனை வந்துச்சுன்னா பின்வாங்கி போகிற கூட்டம். என்ன கூட்டம்? சோர்ந்து போகிற கூட்டம். நான் பாருங்க, இயேசு கிறிஸ்து படகுல படுத்திருக்காரு. அவங்க வந்து கேட்குறாங்க, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா? நான் சொல்லுவேன், தேவன் உன் கூட இருக்கார், உன் குடும்பத்தோடு கூட இருக்கார், வேலையோடு கூட இருக்கார், உன் வீட்டோடு கூட இருக்கார், உன் பிள்ளையோடு கூட இருக்கார், உன் சந்ததியோடு கூட இருக்கார். ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறதுனால அவர் உங்களை கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். அவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செஞ்சு, நிச்சயம் உங்களுக்கு நன்மை செஞ்சு ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுமா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஏன் பயப்படுற? ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, உனக்குள்ள விசுவாசம் இருக்கு, தேவன் என் கூட இருக்கிறார், தேவன் எல்லா சூழ்நிலையிலும் என்னை தப்புவிப்பார், எல்லா சூழ்நிலையும் என்னை நடத்துவார், எல்லா சூழ்நிலையும் எனக்கு வெற்றியை தருவார். ஆண்டவர் ஒரு நாளும் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார், அவர் என் கூட இருந்து என்னை நடத்துவார். அப்படிங்கிற விசுவாசத்தில் அசைக்கப்பட முடியாத நபராக நாம் இருக்கணும். ஆமேன்னு சொல்லுவோமா. பிசாசோட மிகப்பெரிய தந்திரம்னா நமக்குள்ள பயத்தை கொடுப்பான். பயம் வந்தால் என்ன வந்துடும்? அவிசுவாசம் வந்துடும். ஆண்டவர் அவங்களுக்கு 2 கேள்வி கேட்டார். என்ன தெரியுமா? முதல் கேட்டார், ஏன் பயப்பட்டீங்கன்னு கேட்டார். ரெண்டாவது சொன்னார், உங்கள் விசுவாசம் எங்கே போச்சு? அப்போ பயம் வந்தோடனே விசுவாசம் என்ன செஞ்சிருச்சு? அவ்வளோதான், 10 கிலோமீட்டர் தள்ளி ஓடி போயிடுச்சு. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், விசுவாசம் வந்துருச்சுன்னா பயத்தை 200 கிலோமீட்டர் ஓட்டிடலாம். அல்லேலூயா சொல்லுமா. நீங்கள் விசுவாசிக்காமல் பயந்தீங்கன்னா இருக்கிற விசுவாசம் என்ன செஞ்சிடும்? ஓடி போயிடும். ஆண்டவர் பிள்ளைங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, பயப்படாத. இங்கே ஒரு தகப்பன் இருக்கான். அந்த தகப்பனுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறான். அவன் தீயிலையும் தண்ணியிலையும் போய் விழுகிறான். இயேசுவோட சீசர்கிட்ட கூட்டிகிட்டு வந்து அவனை விடுறான். இயேசுவோட சீசர்கள் என்ன செய்கிறாங்க? அவனுக்காக ஜெபம் பண்ணுறாங்க. சுகமாகலை. என்ன செய்யலை? சுகமாகலை. இயேசு கிறிஸ்துவும் 3 சீசர்களும் மருவமலையில் ஜெபம் பண்ணிட்டு கீழே இறங்கி வர்றாங்க. வந்த உடனே அவங்ககிட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறான். உங்கள் சீசர்கிட்ட என்ன செஞ்சேன்? என் மகனை கூட்டிகிட்டு வந்தேன், உங்கள் சீசர்கள் என் மகனை என்ன செய்ய முடியல? சுகமாக்க முடியல அப்படின்னு சொல்கிறான். உடனே ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, விசுவாசம் உள்ளவனா இரு அப்படின்னாரு. அல்லேலூயா சொல்லுமா. அவனை பார்த்து என்ன சொல்கிறாரு? விசுவாசம் உள்ளவனாரு, குறை சொல்லாத. அல்லேலூயா சொல்லுமா. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் ஜெபம் அங்கே ஜெபம் பண்ணேன், இங்கே ஜெபம் பண்ணேன், அங்கே போனேன், இங்கே போனேன். உனக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா கர்த்தர் உன்னை சுகமாக்கிடுவார். அல்லேலூயா சொல்லுமா. மேட்ரு வந்து யார் கிடையாது? மற்றவங்க கிடையாது. பிரச்சனை யாரு? நீதான் பிரச்சனை. உனக்குள்ளதான் என்ன இருக்கு? விசுவாச குறைவு இருக்கு. உனக்குள்ள விசுவாச குறைவு இருக்குதுனால அங்கே ஊழியக்காரரே ஜெபம் பண்ணா கூட என்ன செய்ய மாட்டேங்குது? அற்புதம் நடக்க மாட்டேங்குது. அற்புதம் நடக்காதனால இயேசுநாதர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அல்லேலூயா சொல்லுமா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணுறது பூரா அவங்க பண்ணிடுவாங்க. பழியை தூக்கி யார் மேலே போட்டுருவாங்க? இயேசுநாதர் மேலே போட்டுருவாங்க. என் மேலாம் போட்டுருவாங்கப்பா, பிச்சை போடுவேன். பிச்சு பண்ணுறதை பூரா பண்ணிவிட்டு பழியை தூக்கி யார் மேலே போட்டுருவாங்க? யார் மேலே போட்டுறது? அவரோட பிரச்சனை இல்லை, எல்லா பழியும் தூக்கி இயேசுநாதர் மேலே போட்டு. ஏன்னா அவர் வேறு சொல்லிட்டாரு, உங்கள் கர்த்தர் மேல் பாரத்தை வச்சு விடுங்கன்ட்டார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் கொண்டு எல்லாத்தையும் யார் மேலே இறக்கி வச்சுருங்க? என் மேலே இறக்கி. அதனால எல்லாரும் தூக்கி பிரச்சனை பூரா யார் மேலே போட்டுறது? அப்போ வரும்போது என்னதான் நினச்சி வந்திருக்கான்? இயேசுநாதருடைய சீசல் இருக்காங்க, பார்ப்போம் அவங்க இவனை சுகமாக்கிடுவாங்களான்னு தெரியல, இருந்தாலும் என்ன செய்வோம், முயற்சி பண்ணுவோமே அப்படின்னு மகனை குளித்துட்டு வர்றான். வந்து, ஐயா நீங்கள் தான் இயேசுவோட சீசர்களா? ஆமாம், என் மகனை ஜெபம் பண்ணி சுகமாக்குங்க. அவங்க ஜெபம் பண்ணுறாங்க, சுகமாகலை. அதுனா அதான் எனக்கு அப்போவே தெரியுங்க, சும்மா ஏதோ பேருக்கு நான் கூட்டிகிட்டு வந்தேன். ஏன் அவன் என்ன சொல்கிறான்? என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு என்ன செய்யுங்க. அப்போ உள்ளே வரும்போது எப்படி தான் வந்திருக்கான் அவன்? 2 மனசுங்க, வேற ஒன்றும் இல்லை. 2 மனசு. அப்படின்லாம் இயேசுநாதர் வந்திருக்க மாட்டான். யாக்கோபு 1:5 5 வசனத்தில் போட்டிருக்கு, இருமனம் உள்ளவன் எதையாகிலும் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்று எண்ணாதிருப்பானாக, நினையாதிருப்பானாக. அல்லேலூயா சொல்லுமா. என்ன மனசை வர்றது? 2 மனசாவே சர்ச்சுக்கு வர்றது. அப்படியே போவோம், சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணுவோம், சரியாயிடுச்சுன்னா பார்ப்போம், என்ன அப்படியே நம்ம பேர பக்கம் என்ன செஞ்சிருவோம், பழைய ஆராதனைக்கு போயிடுவோம்.
பழைய சாமியவே என்ன செஞ்சிருவோம்? கும்பிட போயிடுவோம். ஹலோ, ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைங்களை பிசாசு பின்னிட்டு போகக்கூடிய நிறைய சூழ்நிலை உண்டாக்குவான். அங்கே ஒரு மந்திரவாதி இருக்கான், இங்கே ஒரு செய்வனக்காரன் இருக்கான், அந்த அவன் இருக்கான், இவன் இருக்கான், அங்கே வாங்க இங்கே வாங்கன்னு இழுப்பான். எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா என்ன செஞ்சிடும்? இருக்கிறத காட்டில் இன்னும் மோசமாக போயிருமே தவிர முன்னேற்றம் வராது. இயேசு இடத்துல வந்துட்டீங்க, அவர்கிட்ட வந்த பிறகு அவரை விட்டு ஒரு பிட்டு கூட பின்னிட்டு போகவே கூடாது. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. பாருங்க, வர்றான் வந்து ஏசுநாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறான். ஆண்டவர் அவனை பார்த்தாரு. கம்ப்ளைண்ட் பண்ணுறதுலாம் இருக்கட்டும்பா, நீ எப்படி மாறு? விசுவாசம். உனக்கு விசுவாசம் இருக்கா? உன் மகன் சுகமாயிருவான்னு 100% உனக்கு விசுவாசம் இருக்கா? உன் மகன் வாழ்க்கை நல்லாயிரும்னு 100% உனக்கு நம்பிக்கை இருக்கா? உன் மகன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்துடும் அப்படின்னு உனக்கு 100% நம்பிக்கை இருக்கா? உன் மகன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்துடும் 100% உனக்கு நம்பிக்கை இருக்கா? உன் பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும்னு நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்டார். அப்போதான் அழுக ஆரம்பிச்சிட்டான். அப்போதான் என்ன செய்யறான்? அழுக ஆரம்பிச்சவன் சொல்கிறான், என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கண்ணீரோடு கேட்டான். நான் விசுவாசமாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன், ஆனாலும் எனக்குள்ள அவ்வப்போது என்ன வந்துடுது? அவிசுவாசம் வந்துடுது. ஆண்டவர் நம்பித்தான் வர்றேன், ஆண்டவர் எல்லாம் செய்வார் பண்ணுவார் நினச்சி தான் நானும் வர்றேன், அந்த விசுவாசம்லாம் இருக்கு. ஆனால் ஒரு சிலர் எனக்குள்ள என்ன வந்துடுது? அவிசுவாசம் வந்து நான் சோர்ந்து போயிடுறேன். நான் சொல்லுவேன், ஆண்டவர் உனக்கு விசுவாசத்தை ஊட்டிக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா சொல்லுமா? பிசாசு என்ன செய்வான்? அவிசுவாசத்தை ஊட்டிக்கிட்டே இருப்பான். பிசாசு எதை ஊட்டுவான்? அவிசுவாசத்தை ஊட்டிக்கிட்டே இருப்பான். அவன் வாயிலிருந்து வர்றது பூரா என்னதான் இருக்கும்? உங்க விசுவாசத்தை இழுத்து உடைச்சு நொறுக்கிற மாதிரி போடுவான். ஒரு சிலர் வாயை திறந்தாலே அவங்களுக்கு நான் வச்சிருக்க பேரு கலவர பூமின்னு வச்சிருக்கேன். நான் கேட்கறத கேட்பேன், என்ன கலவர பூமி வரலையான்னு கேட்பேன். ஏன்? 4 வார்த்தை பேசினாலும் அந்த ஏரியா என்ன செஞ்சிடும்? அம்மாடியா நீ பேசாதே அமைதியா, அம்மா பேசாதம்மா, தயவு செய்து பேச மட்டும் செஞ்சிடா, வாயை மட்டும் என்ன செஞ்சிரு, நல்லா இருக்கிற இடத்த நீ என்ன செஞ்சிட போடுறது? கலவர பூமி ஆயிரும். ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைங்க விசுவாசமா இருக்கணும். அப்ப தேவன் நமக்கு விசுவாசத்தை ஊட்டிக்கிட்டே இருக்காரு. நம்பிக்கை ஊட்டுறாரு, விசுவாசத்தை ஊட்டுறாரு. அவர் மேல இருக்க என்ன சொல்றது, நம்பிக்கையில அசைக்க முடியாதவர்களா மாத்திக்கிட்டே இருக்காரு. ஆனா பிசாசு என்ன செய்யறான்? அவிசுவாசத்தை நிறைய நேரம் கொண்டு வந்துகிட்டே இருப்பான். அது மாறாது, இது நடக்காது, அது அப்படி ஆகாது, இப்படி ஆகாது, இப்படி ஆயிரும், அப்படி ஆயிரும், இதாயிரும், அதாயிரும், நிறைய அவிசுவாசத்தை என்ன செய்வான்? மனசுக்குள்ள கொண்டு வருவான். இந்த அவிசுவாசம் உங்களை விட்டு நீங்கும்படி ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா சொல்லுமா? பக்கத்தில் கையை பிடிச்சிருங்க. விசுவாசமா இருங்க, நம்பிக்கையா இருங்க, அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. அவிசுவாசம் நீங்கும்படி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை அவர் செய்வார். யோசிக்கிறான், என்ன என்னைய பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? விசுவாசமா இருன்றாரு. உண்மையிலே எனக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்கு யோசிச்சு பார்க்குறான். இல்லை கொஞ்சம் விசுவாசம் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மனசுக்குள்ள அவிசுவாசம் விட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஆண்டவரே, என் அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். அது என் பின்னாடி வந்துகிட்டே இருக்கு, என்ன பண்றேன்னு தெரியல. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு எது விலகணுமா? அவிசுவாசம் விலகணும். ஆமென் சொல்லுங்க. வாயில பேசும்போது எந்த ஒரு காரியத்தை குறிச்சினாலும் விசுவாசமா பேசணும். அல்லேலூயா. ஹஸ்பண்டு வெளியே வேலைக்கு போறாரு, ஒரு சில விஷயத்தை போய் மனைவிட்டு சொல்லிட்டு போறாரு. போகும்போதே அந்த மாதிரி தடுதலையா 4 வார்த்தை பேசி அனுப்புது. அவர் போகும்போதே அந்த ஆள் சொல்றாரு, கருணாக்கி உன் வாயில விழுந்துட்டேனா போச்சு, சனி அன்னைக்கு போய் எல்லாம் முட்டை தான் செய்யணும், ஆனாலும் போயிட்டே வரேன் முட்டி மோதிட்டு. சக்சஸ் ஆயிடுச்சு, அந்த வீட்டம்மா தப்பிச்சிச்சு. அன்னைக்கு அவர் வாட்டுக்கு அமைதியாக போயிட்டு வேலை முடிச்சுன்னு வந்துடுவார். ஆனால் போன அன்னைக்கு ஒன்றும் நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு சாப்பாடு கொத்து புரட்டா தான். ஆமாம், போகும்போதே வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறேன். உன் வாயி நல்லா வாயாம்மா, வாயத்தான் கொஞ்சம் நல்லா கழுவேம்மா, இந்த வாயை வச்சு போகும்போது வரும்போது எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்க. அங்கே போனோம் நான் முட்டி முட்டி தான் திரும்ப வந்துக்கிட்டு இருக்கேன். நான் சொல்லுவேன், ஆண்டோடைய பிள்ளைங்க எப்போ எதை பற்றி பேசினாலும் விசுவாசமாக பேசுங்க. இல்லையா சொல்லுமா? எப்படி பேசணும்? விசுவாசமாக பேசணும். இருக்கா இல்லையா வாயில் என்ன சொல்லணும்? சொல்லணும். ஆண்டவர் தருவார். இந்த காரியமாக நான் செய்யலாம் நினைக்கிறேன். அப்படியா, சரி போங்க, முயற்சி பண்ணுங்க, கடவுள் உங்களுக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். சொல்லி அனுப்பி பாருங்க,
அதுவே ஒரு பெரிய பலனாக இருக்கும். போகும்போதே நீங்கள் இழுத்து உடச்சி நொறுக்கி அனுப்பிச்சேன்னா அப்புறம் அங்கே போய் என்ன பண்ணுறது? அங்கே போய் ஒன்றெல்லாம் செய்ய முடியாது. இல்லையா? நான் சொல்லுவேன், மனைவிமார்கள் தங்கள் கணவனாரை நல்லா உற்சாகப்படுத்துங்க. இல்லையா? சொல்லுமா, நீங்கள் நல்லா உற்சாகப்படுத்துனீங்கன்னா அவங்க நல்லா ஸ்பீடாக ஓடி இன்னும் நிறையா உழைச்சி உங்கள் குடும்பத்துக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆமேன்னு சொல்லுவோமா? அப்போ என்ன செய்யணும்? நல்லா என்ன செய்யணும்? விசுவாச வார்த்தையை வாயில் பேசணும். குடும்பத்தில் பேசுகிறீங்க, வேலையை குறித்து பேசுகிறீங்க, பணத்தை குறித்து பேசுகிறீங்க, இடம் வாங்குற குறித்து பேசுகிறீங்க, என்னென்ன காரியத்தை குறித்து பேசுகிறீங்களா, எல்லோரும் உட்காந்து பேசும்போது எப்படி பேசுனீங்க? நல்லா ஒரு கான்ஃபிடென்ட்டாக பேசணும், நல்லா ஹோப் நம்பிக்கையோடு பேசணும், நல்லா என்ன செய்யணும்? விசுவாசமாக என்ன செய்யணும்? பேசணும். ஜெபம் பண்ணுவோம், முயற்சி பண்ணுவோம். கர்த்தர் சித்தம்னா என்ன செய்யட்டும்? நடக்கட்டும். கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அப்படி என்ன செய்யணும்? வாயில் பேசணும். ஒரு சிலர் பேசும்போதே நமக்கு என்ன செஞ்சிடும்? சப்பா சாமி ஆளை விடுற 5 நிமிஷம் கூட பேசுனேன், எனக்கு விசுவாசமே போயிருமான்னு தெரியுது. நான் மறுபடியும் போய் 1 மணி நேரம் அந்நிய வாசை பேசினா தான் போன விசுவாசம் என்ன செய்யும்? மறுபடியும் எனக்கு திரும்ப வர, நான் போயிடுறேன், நான் போயிட்டு வரப்பா சாமின்னு ஓடிடணும். அப்போ ஆண்டோடைய பிள்ளைங்க ஒருத்தர் சந்திக்கிறீங்களா? விசுவாசமாக பேசுங்க, அவங்கள உற்சாகப்படுத்துங்க. ஏதாவது பலவீனமாக பேசுகிறாங்களா? அப்படி பேசாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார்னு சொல்லுங்கள். அவங்கள என்ன செய்யுங்க? நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள். நீங்கள் பேசுகிற ஒரு சில வார்த்தைகள் அவர்களை கட்டி எழுப்பும். இந்த வார்த்தைக்கு வல்லம் இருக்குது, இந்த வார்த்தைக்கு பலன் இருக்குது. நீங்கள் பேசுகிற ஒரு சாதாரண ஒரு உற்சாகமூட்டுற வார்த்தை அவருடைய வாழ்வில் எவ்வளவோ உயர்வுக்கு அவங்க போகிறதுக்கு அந்த வார்த்தையை கர்த்தர் பலனாய் மாற்றி அவர்களை ஆசீர்வதிப்பார். இல்லையா? சொல்லுவோமா? அவன் சொல்கிறான், என் விசுவாசம் என்னை அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி எனக்கு என்ன செய்யுங்க? உதவி செய்யுங்கன்றான். கர்த்தர் அவனுக்காக ஜெபம் பண்ணார், அவிசுவாசம் அவனை விட்டு போயிடுச்சு. மகனுக்காக ஜெபம் பண்ணார், மகன் 100% சுகமாகி போயிட்டான். ஆண்டோடைய வார்த்தை, அவிசுவாசம் போயிடுச்சுன்னா உன் பிரச்சனை 100% சரியாயிரும். அவிசுவாசம் விலகிடுச்சுன்னா உன் ஜெபத்துக்கு 100% பதில் வந்துடும். அவிசுவாசம் போயிடுச்சுன்னா ஆண்டவர் உங்க கூட இருந்து 100% உங்களுக்கு வெற்றியும் ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கர்த்தர் கொடுப்பாரு. அவர் சொல்றார், உன் அவிசுவாசம் உன்னை விட்டு நீங்கும்படி ஜெபம் பண்ணு, 100% அற்புதத்தை செய்வதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. 3வது கூட்டம், முதல் கூட்டம் பார்த்தோம் கண்டதுனால விசுவாசிக்கிறவங்க. 2வது கூட்டம் எதிர்ப்பையும் பிரச்சனையும் பார்த்தா பின்வாங்கி போற கூட்டம். 3வது கூட்டம் யாருன்னா, எதையும் பார்க்காமல் தேவன் மேல் விசுவாசமா இருக்கிற கூட்டம். எடுத்து வாசிங்க, மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிங்க. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி இனிமே நீ சுகமாயிரு என்றார். அல்லேலூயா சொல்லுமா? தன் வாழ்க்கையில் பிரச்சனை, 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ வியாதிப்பட்டு கடினமான சவாலான சூழ்நிலை இருக்கிறா. அவளுக்கு ஒரு செய்தி வருகிறது, இயேசு நம்ம ஊருக்கு வர்றாரு. இயேசு வந்தார்னா அவர் உன்னை சுகமாக்குவார், எந்த வியாதியும் சுகமாக்குவார், எந்த பிரச்சனையும் மாற்றுவார். கேள்விப்பட்டிருக்கா? இயேசு வந்துட்டார்னு தெரிஞ்ச உடனே இயேசுவை பார்க்கறதுக்கு ஆயத்தமாகிறார். அவ வீட்டில் அவளா ஒரு தனி ஜெபம் பண்றா. என்ன ஜெபம் பண்றா? நான் போவேன், இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை போய் தொடுவேன், நான் தொட்டா சுகமாயிருவேன். அவ்வளோதான், முடிஞ்சு. அவ இயேசுகிட்ட போனா, அங்கே போய் இயேசுகிட்ட எந்த ஜப குறிப்பும் சொல்லலை. அவ இயேசுகிட்ட பேசலை, ஜப குறிப்பு சொல்லலை, எனக்காக ஜபம் பண்ணுங்கன்னு கேட்கல. இயேசு அவளை தொட்டு என்ன செய்யல? ஜபிக்கல. அவளுடைய விசுவாசம் இயேசுவின் வஸ்திரத்தை ஓரத்தை போய் தொட்டா சுகமாயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுமா? இப்பயே பெண்கள் ஆண்கள் இருக்க இடத்துல ரொம்ப என்ன செய்ய முடியாது, கூட்டத்தில் போகிறது ரொம்ப சவாலாக இருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க? ரொம்ப கஷ்டம். அந்த காலத்துலலாம் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, வீட்டில் யாராவது ஆண்கள் வெளியே வந்தாங்கன்னா காப்பி கிளாஸ் மட்டும்தான், கிளாஸ் கை மட்டும்தான் வெளியே தெரியும். பொண்ணுங்க எங்கே இருப்பாங்க? கிச்சனுக்குள்ளே இருப்பாங்க. கிளாஸ் காப்பினா காப்பி கையில் தெரியும், மாப்பிள்ளை வாங்கி கொடுப்பார், அவ்வளோதான். அவங்க உட்காந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க உள்ளே இருப்பாங்க, ஐயா இருப்பார், ஐயா பார்த்து பேசி அனுப்புவார். இப்போ உள்ள பெண்கள் என்னது? வீர பெண்கள். என்ன பெண்கள்? வந்தவனே வாங்க பிரதர் உட்காருங்க, வாங்க பேசுவோம் நம்ம. என்னங்க நீங்கள் காப்பி போடுங்க. நீங்கள் காப்பி போட்டால் தாங்க சூப்பராக இருக்கும். அவர் காப்பி போட்டிருக்காரு, இந்த அம்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு. விளங்குச்சு. காலம் என்ன செஞ்சிருச்சு? மாறி போயிடுச்சு. ரொம்ப சவாலான சூழ்நிலை. ரொம்ப திரள் கூட்ட மக்கள் இருப்பாங்க. அங்கே போய் இயேசுநாட்ட போகணும்.
நிறைய ஆண்கள் தான் நிறைய இருந்திருப்பாங்க. கட்டாயம் என்ன செய்யறாரு, பொது வழியில் இயேசு கிறிஸ்து போய்கிட்டு இருக்காரு. அதன் மத்தியில் போகணும். கடினமான சூழ்நிலை, பெரிய சவாலாக இருக்கு. இயேசுகிட்ட போய் தான் பிரச்சனையை சொல்லவும் முடியாது, ஜெப குறிப்பும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அவன் மனசுக்குள்ள விசுவாசிக்கிறா, நான் போவேன், போய் ஓரத்தை மெதுவா இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை அப்படி தொட்டுட்டு வந்துடுவேன், நான் சுகமாயிருவேன். அல்லேலூயா சொல்லுமா? இயேசுவின் வஸ்திரத்தை வந்து தொட்ட உடனே இயேசு திரும்பிட்டார். என்னை தொட்டது யார் அப்படின்னு கேட்குறாரு. அங்கே இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, என்னான்ற இத்தனை பேர் நெருக்கிட்டு வர்றாங்க, தொட்டது யாருன்னு கேட்டார். சரி, எல்லாரும் தான் உங்களை தொட்டிருப்பாங்க. இல்லை, என்னிடத்துலேருந்து இப்பொழுது வல்லமை ஒரு ஆளுக்குள்ளே புறப்பட்டு போயிடுச்சு. நான் சொல்லுவேன், தேவன் மேலே வைக்கிற விசுவாசம் உன் மேலே வல்லமையை கொண்டு வந்துடும். தேவன் மேலே வைக்கிற விசுவாசம் உன் வீட்டை தேடி அற்புதத்தை கொண்டு வரும். தேவன் மேலே வைக்கிற விசுவாசம் உன் மேலே தெய்வீக சுகத்தை கொண்டு வரும். தேவன் மேல வைக்கிற விசுவாசம் உன் வாழ்க்கையில என்ன அற்புதத்தை தேவனிடத்துல கேட்கிறியோ அது உன்னை தேடி வரும். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அத்தனை பேர் தொட்டாங்க, அவங்களுக்கு அற்புதம் நடக்கல. ஆனா விசுவாசம் உள்ள ஒரு பெண் போய் தொட்டால் அவளுக்கு தேவனுடைய அற்புதம் நடந்தது. அல்லேலூயா சொல்லுமா? தேவனுடைய பிள்ளைய நீங்க ஆலயத்துக்கு வந்தா போதாது, தேவன் மேல அசைக்கப்பட முடியாத விசுவாசம். அவளை பார்த்து என்ன சொன்னாரு, சரிம்மா உனக்காக ஜெபம் பண்ணேன், சோமாயிருச்சு, போயிட்டு வாமா அப்படின்னு சொன்னாரா? அல்லது தலையில் கை வச்சு மறுபடியும் ஒரு ஜபம், என்னப்பா வியாதியாக இருக்கா, சரி பாவார் இறங்கட்டும், சுகமாகட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணாரா? ஜெபம் பண்ணலை. என்ன சொல்றாரு, உன் விசுவாசம், ஒரே வார்த்தை தான் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? அப்பா நான் உனக்காக ஜெபம் பண்ணல, என் கையை எடுத்து உன் தலை மேல வைக்கல, எண்ணெயை ஊற்றி உனக்கு என்ன செய்யல, ஜெபம் பண்ணல, உன் விசுவாசம் உனக்கு சுகத்தை கொண்டு வந்துருச்சு, இனி வேதனை நீங்கி போய் சுகமாயிரு. அல்லேலூயா சொல்லுமா? அப்ப ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? உன் விசுவாசத்தை தான் எதிர்பார்க்கிறார். மனசுல, சிந்தனையில, இருதயத்துல, எண்ணத்துல, ஜெபத்துல, தேவனிடத்துல சொல்லும் பொழுது விசுவாசமா நீங்க சொல்லி பாருங்க, அற்புதம் நடந்துடும். ஆமென் சொல்லுமா? அற்புதம் எப்படி நடக்குது? விசுவாசம் தாங்க. இரும்பும் காந்தம் மாதிரி, ஆண்டவர் காந்தம், ஆமாம் நம்மளாம் இரும்பு. விசுவாசம் வந்துச்சுன்னா டபக்குன்னு இழுத்து பக்கத்தில் என்ன செஞ்சுருவாரு, அட்டாச் ஆகிரும், அவ்வளோ முடிஞ்சு, பவர் வந்துடும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எவ்வளவு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் என் மேலே விசுவாசம் வச்சேன்னா அந்த விசுவாசம் உனக்கு அற்புதத்தை கொண்டு வந்துடும். அல்லேலூயா சொல்லுமா? உன் வாழ்க்கையில் என்ன செஞ்சிடும், அதிசயத்தை கொண்டு வந்துடும். இன்னொரு வருஷத்தில் வாசிங்களேன், லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு கர்த்தர், கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோட பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயா என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். ஆண்டவர் சொல்றாரு, அசைக்கப்பட முடியாத கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும், பெரிய மலையோ பெரிய மரமோ பெரிய பிரச்சனையோ ஈஸியா மாறி போயிடும். அல்லேலூயா சொல்லுமா? நமக்கு வேணா இந்த காட்டத்தி மரம் பெருசா தெரியலாம். இன்னொரு இடத்துல ஆண்டவர் மலையை பத்தியும் சொல்லியிருக்காரு. கடுகள விசுவாசம் தான் மலை என்ன செஞ்சிடும், வேரோட பிடுங்கி போய் சமுத்திரத்தில் விழுந்து போட்டிருக்காரு. உன் முன்னாடி இருக்க பிரச்சனை பெருசு, உனக்கு உன் காரியம் பெருசு, அது உனக்கு முன்னாடி பெரிய மலை போல உனக்கு இருக்கலாம், பெரிய காட்டத்தி மரத்தை போல உனக்கு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கடுகளவு உனக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனையை ஈஸியா ஃபோன் ஊதிட்டு போயிடுவீங்க. அல்லேலூயா சொல்லுமா? அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருங்க, உன் முன்னாடி இருக்கு எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் உனக்குள்ள மட்டும் விசுவாசம் இருந்துட்டா போதும் பாண்டார். அல்லேலூயா சொல்லுமா? என்ன சொல்றாரு, உனக்குள்ள மட்டும் விசுவாசம் இருந்துட்டா போதும். இந்த மலை போயிடும், இந்த காட்டத்தி மரம் போயிடும், இந்த பிரச்சனை என்ன செஞ்சிடும், மாறிடும், நிச்சயம் எனக்கு அற்புதம் நடந்துரும் அப்படின்னு உனக்கு கடுகளவு உனக்கு விசுவாசம் இருந்துட்டா போதும், அது அப்படியே உனக்கு நடக்குன்றார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய பிள்ளைய, எதையும் பார்க்காத உனக்குள்ள இருக்க விசுவாசத்தை பாரு. அல்லேலூயா சொல்லுமா? பிரச்சனையை பார்த்தீங்கன்னா விசுவாசம் போயிடும், தேவையை பார்த்தீங்கன்னா விசுவாசம் என்ன செஞ்சிடும், போயிடும். முன்னாடி இருக்க சவாலான சூழ்நிலையை பார்த்தா என்ன செஞ்சிடும், விசுவாசம் போயிடும். அதனால யாரை பார்க்க ஆரம்பிச்சிடணும், இயேசுவை பாருங்க, அவர் உங்களுக்கு கொடுத்த விசுவாசத்தை பாருங்க. அந்த விசுவாசத்தை பார்த்தீங்கன்னா இந்த மலையே போயிடும், என்ன செஞ்சிடும், காட்டத்தி மரம் போயிடும், எந்த பிரச்சனையும் போயிடும்.
உங்க விசுவாசத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துல எந்த பிரச்சனையும் நிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். வலது வச்சு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் எனக்கு விசுவாசத்தை பகிர்ந்தளித்திருக்கிறார். தேவன் எனக்கு கொடுத்த அந்த விசுவாசம் எனக்குள்ளா இருக்கிறது. சொல்லுங்க, என் விசுவாசத்துக்கு முன்பாக எந்த பிரச்சனையும் நிற்க முடியாது. சொல்லுங்க, என் விசுவாசத்துக்கு முன்னாடி எல்லா பிரச்சனைகளும் தவிடுபடியாயிரும். என் விசுவாசத்துக்கு முன்னாடி எல்லாம் சரியாயிரும். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துங்க பார்ப்போம். உங்களுக்கு விசுவாசம் இருந்துருச்சு, அவ்வளோ ஜெயிச்சிருவீங்க. ஆமென் சொல்லுவோமா? மூணாவது கூட்டம் என்ன கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்? எதையும் பார்க்காம தேவனை விசுவாசிப்பாங்க, நிச்சயம் நடக்குன்னு நம்புற கூட்டம். அந்த கூட்டமாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. நேபுகாத் ராஜா ஒரு சட்டம் போடுறாரு, ஒரு பெரிய பொற்சலையை நான் செஞ்சு வச்சிருக்கேன், இதை எல்லாரும் வணங்கணும். வணங்கலைன்னா அவங்கள பிடிச்சி அக்கினி ஜுவாலைகளை போட்டு எரிச்சு கொண்டுருவோம் அப்படின்றான். எல்லாரும் வணங்கிட்டாங்க, 3 பேர் மட்டும் வணங்கலை. சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத் நகோ. அவங்க 3 பேரை பிடிச்சிட்டு வந்து ராஜா கேட்குறான், இப்போ மறுபடியும் உனக்காக இன்னொரு டைம் கொடுக்குறேன். கொட்டடிப்பாங்க, கிணறு அடிப்பாங்க, எல்லா வேலையும் பார்ப்போம். என்ன செய்யணும்? சிலையை வணங்கணும். அவங்க இப்போ சொல்கிறாங்க, நாங்கள் வணங்க மாட்டோம். நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? வணங்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் ஒரே தெய்வமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வணங்குறவங்க. மற்ற எந்த தெய்வ வழிபாட்டையும் நாங்கள் செய்ய மாட்டோம். நாங்கள் கர்த்தரை மாத்திரம்தான் ஆராதிப்போம். அப்போ அவங்க சொல்கிற ஒரு வார்த்தையை பாருங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க. இது என்ன வார்த்தை? விசுவாச வார்த்தை. நல்ல விசுவாசமாக பேசுகிறாங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்காரு. விசுவாச வார்த்தை. அதுக்கடுத்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதான் முக்கியமானது. அவர் தப்புவியாமல் போனாலும், அவர் எங்களுக்கு அற்புதம் செய்யாம போனாலும், எங்களை காப்பாற்றாம போனாலும், நாங்க அவரை விட்டு பின்னிட்டு போகவே மாட்டோம். நான் சொல்லுவேன், இந்த 2வது வார்த்தை சொன்னாங்க பார்த்தீங்களா, இந்த வார்த்தைக்காக தான் ஆண்டவர் அக்கினி ஜுவாலைக்குள்ளே வந்திருப்பார். அல்லேலூயா. இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நாங்க தெய்வம் காப்பாற்றுவார், எங்க ஆண்டவர் காப்பாற்றுவார், எங்க ஏசப்பா காப்பாற்றுவார். காப்பாற்றாம போனாலும், அற்புதம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதிச்சாலும், அதிசயம் வந்து சேர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆனாலும், நாங்கள் இயேசுவை விட்டு. ஹலோ, இங்கே தாங்க விஷயமே இருக்கு. அல்லேலூயா சொல்லுமா? அற்புதத்துக்காக வந்த கூட்டம் எத்தனையோ 1000 உள்ள, ஆனால் நீங்கள் தான் இயேசுவுக்காக வந்த கூட்டம். அல்லேலூயா சொல்லுமா? நம்ம வாழ்க்கையில் இன்னும் நிறைய அற்புதம் நடக்க வேண்டியிருக்கு. எல்லா அற்புதம் நடந்து முடிஞ்சிச்சா? இல்லை, இன்னும் நிறைய அற்புதம் நடக்க வேண்டியிருக்கு. இன்னும் நிறைய அதிசயம் நடக்க வேண்டியிருக்கு. இன்னும் நிறைய உயர்வு நடக்க வேண்டியிருக்கு. இன்னும் நிறைய காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டியிருக்கு. இன்னும் நடக்கல, ஆனால் என்ன நம்பிட்டு வர்றோம்? நிச்சயம் நடக்கும். அல்லேலூயா சொல்லுமா? நடக்காமல் போனால் நாங்கள் அவரை விட மாட்டோம். அவர் எங்களை பிடிச்சிட்டாரு, நாங்கள் அவரை பிடிச்சிட்டோம். நாங்கள் கர்த்தருடைய பிள்ளை, அவரை ஆராதிச்சு போய்கிட்டே தான் இருப்போம். பிசாசு சொல்லுவா, நீ ஆண்டரை தேடி போனே, உனக்கு கிடைக்கல போ, கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் நாங்கள் இயேசுவை தான் கும்பிடுவோம். இடத்த காலி பண்ணு, கடையை என்ன செய்ய காலி பண்ணு. நாங்கள் யாரை மட்டும்தான் வணங்குவோம்? கர்த்தரை தான் வணங்குவோம். நாங்கள் அவருடைய பிள்ளைங்க, அவங்கள ஆராதிக்கிற கூட்டம். உலக நன்மைக்காக நாங்கள் வரல. இயேசுவை தேடி வர்றதுக்கான முதல் குறிப்பே என்னன்னா, பரலோகம் போகிறதுக்காக தான். அல்லேலூயா சொல்லுமா? 2வது, இந்த உலகத்தில் நமக்கு என்ன தேவை இருக்கு? வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரு வீடு தேவை, இடம் தேவை, ஒரு கார் தேவை, 3 வேளை சோறு நமக்கு தேவை, 2 ஃபோனு தேவை, கொஞ்சம் காசு, கொஞ்சம் நகை தேவை. இதை அவர் எங்களுக்கு கொடுப்பாரு. கொஞ்சமாக கொடுத்தாலும் சரி, நிறையா கொடுத்தாலும் சரி, அளவுக்கு அதிகமாக கொடுத்தாலும் சரி, கொடுக்கறத வாங்கிட்டு எங்கே போய் நாங்கள் சேர போகிறோம்? தேவராஜ்யத்தை போய் சேர போகிறோம். எங்கள் விசுவாசத்தை, கடவுள் இருக்க நம்பிக்கையை யாரும் எங்களை விட்டு பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாது. தேவனை நம்புவேன், 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 நம்பிக்கொண்டே இருப்பேன். அற்புதம் நடந்தாலும் நடக்காமல் போனாலும், தாமதமானாலும் நிச்சயம் நடக்கும் என்று சொல்லி விசுவாசத்தோடு அற்புதத்தை பார்த்து அல்ல, அவர் மேல இருக்க நம்பிக்கையை பார்த்து நான் அவர் பின்னாடி ஓடிக்கொண்டே இருப்பேன். அல்லேலூயா சொல்லுமா? அவர் எங்களை தப்புவிக்காமல் போனாலும் நாங்க பின்னிட்டு விக்கிரகத்துக்கிட்ட வர மாட்டோம். அல்லேலூயா சொல்லுமா? அசைக்கப்பட முடியாத விசுவாசம் உடையவராருங்க. அவர் என்னை தப்புவித்தாலும் தப்புவிக்காமல் போனாலும் நாங்கள் பின்னிட்டு போக மாட்டோம். அவர் மேல இருக்க விசுவாசத்தை விட்டு எங்களை யாராலையும் அசைக்க முடியாது. அந்த வார்த்தையை சொன்ன உடனே நேபுகாத் நேச்சருக்கு பைபிளை போட்டுக்கு கடும் கோபம் கொண்டானான்.
என் கைக்கு தப்பு வைக்கிற தேவன் யாருன்னு நான் பார்க்கிறேன். அவன் சொல்றான், அந்த சூளை நெருப்பு பண்றவங்கள நார்மலா பண்றதை காட்டிலும் 7 மடங்கு அதிகமா அக்கினியை கூட்டா பார்த்துருவான். இயேசுவை தேடி வைராக்கியமா வந்தா பிசாசுக்கு எப்படி இருக்கு? கோமா இருக்கு. இயேசுக்குள்ள வராது மேடம் இந்த பிரச்சனையை காட்டிக்கலும் இயேசுக்குள்ள வந்த பிறகு பிரச்சனை என்ன செய்யறான்? கூற்றா இன்னும் பிரச்சனை. என்னடா அவன் அலையான்னு இருக்கான். ஏசுன்னு போயிட்டே இருக்கான். விட்டு அவனை பிடிக்க முடியாது போல. எப்படியாவது மறுபடியும் பிடிச்சி எங்க போட்டுறணும்? 7 மடங்கு அக்கினி ஜுவாலை என்ன செய்யறான்? கூட்டுறான். டே பார்த்துக்கிட்டு நிக்கிறான். இவங்க எரியதை நான் பார்க்கணும். போடு தூக்கி 3 வர உள்ள பார்க்கணும் எரியறாங்களான்னு. இவங்க கதறணும். இது யாருடைய ஆசை? இது சாசோட ஆசை. சாஸ்க்கு என்ன ஆசை தெரியுமா? ஏசுவை நம்பி போனேல, உன் என்ன பண்றேன் பார், உன் குடும்பத்தை என்ன பண்றேன் பார், அதை பண்றப்பா, இதை பண்றப்பா. இதான் பிசாசோட வேலை. நான் சொல்லுவேன், கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். எப்பக்கம் நெருக்கப்பட்டு நீங்கள் ஒடுங்கி போவதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டு நீங்கள் ஒடுங்கி போவதில்லை. நெருக்கத்திலிருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் என்னை கொண்டு போய் விசாலத்தில் வைத்தார். அவர் என்னை எல்லா சத்துருடைய கைகளுக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே என் பலனாகிய கர்த்தாவே உம்மையில் நான் அன்பு கூறுவேன் என்று சொல்லி கர்த்தரை பாட, துதிக்க, ஆராதிக்க தேவன் வைப்பார். இல்லையா சொல்லுமா? அவன் நினைச்சான் கட்டாயம் இவங்களை காப்பாற்ற யாருமே வரமாட்டாங்க. பைத்தியக்காரன் ஏதோ ஏசுன்னு சொல்லிட்டு தர்றான். எரியறத பார்க்கணும், போடுறா உள்ள. பார்க்குற மாதிரி ப்ரொவிஷன் ரெடி பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரொவிஷனு? பொதுவாக ஒரு பெரிய குழி மாதிரி இருக்குன்னா சுற்றி என்ன இருக்கும்? மண் இருக்கும். உள்ளே போட்டு எரிஞ்சால் வெளியே என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. பார்க்கணும். இவனுக்கு யாருக்கு பார்க்கணும்? நேபுகாத்நேச்சருக்கு என்ன பார்க்கணும்? இவன் அழியிறத பார்க்கணும். நிறைய பேர் நீங்கள் அழியிறத பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. கர்த்தர் சொல்கிறாரு, அவங்க முன்னாடி உன்னை வாழ வைப்பேன்ற. நிறைய பேர் நீ கீழே விழுகிறத பார்க்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க முன்னாடி உன்னை உயர்த்தி வைப்பேன்றார். உனக்கு ஒன்றுமே நடக்காதான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு எல்லாம் நடக்கும்னு கர்த்தர் சொல்கிறார். ஆமேன்னு சொல்லுமா? பார்க்குற மாதிரி ஒரு ப்ரொஃபஷனை உண்டாக்கியிருக்கான். எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய வளைய மாதிரி செஞ்சுருப்பான். வாசல் மாதிரி வச்சு நெருப்பு அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா பக்கம் வை. இந்த பக்கம் கங்கா இருக்கட்டும். அவங்க உள்ள கடந்து எரியுதை நான் என்ன செய்யணும்? பார்க்கணும். பிசாசுக்கு விசுவாசமாக இருக்க மக்களை பார்த்தா எப்படி இருக்கு? பிடிக்காது. அவங்களுக்கு விரோதமாக தான் என்னென்ன செய்ய முடியுமோ செய்வான். ஒரு சில என் ஒய்ஃப் கேட்பான், ஏன்ப்பா எனக்கு மட்டும் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, அங்கே பிரச்சனை, இங்கே பிரச்சனை. நான் சொல்லுவேன், விசுவாசமாக இருந்தால் பிரச்சனை வரும். ஆனால் ஒரே ஒரு சந்தோஷம், அந்த பிரச்சனையின் முடிவு உனக்கு வெற்றி தான். எவனா நீ அழியணும்னு நினச்சானோ, ஓடிப்போன்னு நினச்சானோ, நீ நிற்கக்கூடாதுன்னு நினச்சானோ, நீ கெட்டுப்போன்னு நினச்சானோ, எந்தெந்த ரூபத்தில் உனக்கு விரோதமாக வந்தானோ அவங்க எல்லாரும் முன்னாடி கர்த்தர் உன்னை உயர்த்தி ஓஹோ ஆகோன்னு தான் வைப்பாரே தவிர உன்னை ஒரு நாள் அழிஞ்சு போக விடவே மாட்டார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. தப்புவிக்காமல் போனாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? இந்த ஆண்டவரை விட்டு விட மாட்டோம். எங்கள் விசுவாசம் பெருசு. அல்லேலூயா. பார்த்துருவோம் விசுவாசத்தை. போடுறா உள்ள. பைபிளை போட்டுக்கு 3 பேர் உள்ள தூக்கி போட்டாங்களாம். 4 பேர் உள்ள இருக்காங்க. 4ஆவதுடைய முகம் தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருந்துச்சான். 4 பேரும் அக்கினிக்குள்ள விடுதலையா என்ன செய்றாங்களா? உலாவிட்டு இருக்காங்களா. நெருப்பு ஒரு பட்டு கூட அவங்க மேல படலையா, அவங்க எரியலையா, அவங்க சாகலையா, அவங்க ஒண்ணுமில்லாம போகலையா. அல்லேலூயா சொல்லுமா? நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்க கூட இருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமா எத்தனை பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வந்தாலும் உங்களை அழிக்கவே முடியாதுங்க. ஆமென் சொல்லுமா? அவங்க கண்ணு முன்னாடி கர்த்தர் உங்களை உயர்த்தி தாங்க வைப்பாரு. அது வரைக்கும் அழிக்கணும்னு நினைச்சவன் 4ஆவது ஆளு கூட இருக்கிறத பார்த்தான். பார்த்தீங்களா? சரண்டர் ஆயிட்டான். ஐயோ வெளியே அனுப்பியா? உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரங்களே, நீங்களா என்ன செய்யுங்க? சீக்கிரம் வெளியே வாங்க, சீக்கிரம் வெளியே வாங்க, சீக்கிரம் வெளியே வாங்க. 4ஆவது ஒரு ஆள் இருக்காரு. இயேசு உங்க கூட இருக்கிறது அந்த உலகம் பார்க்காத வரைக்கும் உங்களை பிச்சைக்கார மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. இயேசு உன் கூட இருக்கிறது அந்த உலகம் பார்த்துருச்சுன்னா கனமும் மரியாதையும் உங்களை தேடி தன்னால வரும். ஏனென்றால் இயேசு உங்க கூட இருக்கிறேங்கிறத அவர் காமிப்பாரு விசுவாசம் உள்ள மக்களுக்கு. அல்லேலூயா சொல்லுமா? இயேசு கூட இருக்காருன்னு அவன் கண்ணு திறக்கல, அவன் பார்க்கல. பார்க்காத வரைக்கும் அவங்க எப்படி பார்த்தான்? கேவலமா பார்த்தான். மேலே எங்களையும் பார்த்துட்டு இருந்தான். ஆனா இயேசு கூட இருக்கிறத பார்த்தான். பார்த்தீங்களா? சரண்டர் ஆயிட்டாங்க. நான் சொல்வேன், உங்களை அற்பமாக பார்க்குற ஜனங்களுக்கு முன்பாக தேவன் உங்க கூட இருக்கிறார் என்பதை அவர் காண்பிக்க வைப்பார்.
மண்மேடுகள் கட்டப்படும். ஆமென் சொல்லுமா? பாழாய் போன இடங்கள் என்ன செய்யும்? பழுது பார்க்கப்படும். வனாந்தரங்கள் செழிப்பாய் மாறும். இருள்கள் வெளிச்சமாய் மாறும். உடைக்கப்பட்ட இடங்கள் கட்டி எழுப்பப்படும். ஆண்டவர் உன் கூட இருக்கிறேங்கிறத அவர் காண்பிப்பார். இப்ப வெளியே வந்த பிறகு அவன் சொல்லல நான் யாரு என் தேவன்னு. இப்ப இவன் சொல்றான் நேபுகாத்நேச்சர். ஒரு லெட்டர் எழுதுறான் 127 தேசத்துக்கு. என்ன லெட்டரா? சாத்ராக் மேஷாக் ஆபேத் நெபோ என்பவர்களின் தேவனுக்கு விரோதமாக. தேவன் பேரே அவனுக்கு தெரியல. சாத்ராக் மேஷாக் ஆபேத் நெகோ என்பவர்களின் தேவனுக்கு விரோதமாக எவனாவது ஒருத்தன் பேசினானா அவன் வீடு எருக்களமாக்கப்படும். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இவ்வளவு பெரிய தேவன், வேறொரு தேவன் இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்லி 127 தேசத்துக்கு லெட்டர் எழுதி அனுப்பலாம். அல்லேலூயா சொல்லுமா? நான் சொல்லுவேன், தேவன் மேல விசுவாசம் வச்சு தேவனுக்கு வைராக்கியம் பாராட்டுறீங்கன்னா கர்த்தர் உங்க கூட இருந்து உங்களுக்காக அவர் வைராக்கியம் பாராட்டுவார். நீங்க தேவனை விட்டு கொடுத்துட்டீங்க, தேவனை காட்டி கொடுத்துட்டீங்க, தேவனை குறை சொல்லிட்டீங்க, தேவனை விட்டுட்டு பேசாம வீட்டில் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்காக தேவன் எழும்பி வைராக்கியம் பாராட்ட முடியாது. நீங்கள் தேவன் மேல அசைக்கப்பட முடியாத வைராக்கியம் உள்ளவர்களா இருப்பீர்கள் என்றால் தேவனும் உங்களுக்காக வைராக்கியமா எழும்புவார். அல்லேலூயா சொல்லுமா? யாருன்னே தெரியாதவங்கள 127 தேசத்துக்கு ஆண்டவர் ஃபேமஸ் ஆக்கி விட்டார். தானியேல் கூட்டிட்டு வர்றான், 3 பேரை கூட்டிட்டு வந்து ராஜா கிட்ட பேசுறான். 3 பேருக்கு மந்திரி பதவி. அல்லேலூயா சொல்லுங்க. அவங்களுக்கு வேண்டிய எல்லா வசதி வாய்ப்பை என்ன செய்ய கொடு, அவ்வளோதான். கொழு மண்டபத்தில் போய் என்ன செய்ய சொல்லு, அவங்களுக்கு போஸ்டிங்கை கொடு, அவங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பு. முடிஞ்சு போச்சு. போய் அவங்க காலில் வேவலுக ஆரம்பிச்சிட்டான். ஐயா சாமி, ஓன் சாமி தான் என் பெருசு, ஓன் சாமி ஓன் கூட இருக்காரு, இனி என்னால் என்ன செய்ய முடியாது, ஓ முன்னாடி நிற்க முடியாது. டபார்னு கீழே விழுந்துட்டான். அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. உன் விசுவாசத்தை விட்டுறாத, நம்பிக்கையை விட்டுறாத. இன்னும் காரியங்கள் மாறலே நினைச்சு என்ன செய்யாத, சோர்ந்து போயிடாத. இந்த விசுவாசத்துல உறுதியா இரு, அசைக்கப்பட முடியாத நபராயிரு. தேவன் உன் கூட இருந்து உன் வாழ்வை, உன் குடும்பத்தை, உன் எல்லாவற்றையும் வெற்றியாக்கி கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எழும்பி நிற்போம், கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி ஜெபம் செய்வோமாக. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் மேல நீ வச்சிருக்க விசுவாசம் எப்படி இருக்கு? அது அசைக்கப்பட முடியாத விசுவாசமா இருக்கா, அல்லது கண்டா விசுவாசமா, அல்லது பிரச்சனை எதிர்ப்பு வந்தா ஓடி போற விசுவாசமா? எப்படிப்பட்ட விசுவாசம் உடைய நபரான இருக்கிறார்? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. அந்த வலதுகை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன். ஆண்டவரே, அந்த வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன். ஆண்டவரே, வலதுகையை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர் உங்களை பார்க்கட்டும், கர்த்தர் உங்களை பார்க்கட்டும். சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன். ஆண்டவரே நான் உங்களை விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே உங்க மேல நான் வச்சிருக்க விசுவாசம் அது அசைக்கப்பட முடியாத விசுவாசம். சொல்லுங்க, அசைக்கப்பட முடியாத விசுவாசம், அசைக்கப்பட முடியாத விசுவாசம். அன்றைய அற்புதத்தை பார்த்தா மாத்திரம் இல்லை, எதிர்ப்போல பார்த்து சோர்ந்து போற நபராக அல்ல, எந்த சூழ்நிலையிலும் நான் உங்களை நம்புறேன். ஆண்டவர் நீங்க நிச்சயம் எனக்கு அற்புதம் செய்வீங்க, அதிசயம் செய்வீங்க, பலத்த காரியத்தை செய்வீங்க. ஆண்டவரே நான் உங்களை நம்புவேன், 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 நம்பிக்கொண்டே இருப்பேன். உங்க மேல நான் வச்சிருக்க விசுவாசம் அது அசைக்கப்பட முடியாத விசுவாசம். அந்த தகப்பன் சொன்னா, ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுன்னு சொன்னான். ஒருவேளை உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து இதெல்லாம் நடக்குமா நடக்காது அப்படின்னு ஏதாவது அவிசுவாசம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, ஜெபம் பண்ணு. ஆண்டவரே என் அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கட்டும். என் மனதில் அவ்வப்போது பிசாசு போடுகிற எல்லா அவிசுவாசமான எண்ணங்கள், அவிசுவாசமான சிந்தனைகள், பயத்தின் எண்ணங்கள், எனக்குள்ளாய் பிசாசு பண்ற எல்லா அவிசுவாசமான எண்ணங்களை நீர் அழிச்சு போடுவீராக, நீர் எடுத்து போடுவீராக. சொல்லுங்க, ஆண்டவரே என்னை விசுவாசத்தினால் நிரப்புங்கப்பா. உண்மையா கண்ண மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை விசுவாசத்தினால் நிரப்புங்க. ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஓ எரிகிற அக்கினிக்கும் ராஜாவாய் உம்முடைய கைக்கும் எங்களை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்காரு. அவர் தப்புவிக்காமல் போனாலும் நாங்கள் அவரை விட்டு போக மாட்டோம். ஹல்லேலூயா. பிசாசே
நீ சொல்ற பொய்யை நம்ப மாட்டோம், தாமதம் ஆகலாம், ஒருவேளை இன்னும் நடக்காம இருக்கலாம். நிச்சயம் எங்களுக்கு தெரியும், எங்க ஆண்டவர் நிச்சயம் எங்களுக்கு செய்வார், நிச்சயம் செய்வார், நிச்சயம் செய்வார். ஒரு நாளும் தேவன் மேல வச்சிருக்க விசுவாசத்தை சொல்லுங்க. பிசாசே, அந்த விசுவாசத்தை உன்னால கலைக்க முடியாது. உன் அவிசுவாசத்தை நான் நம்ப மாட்டேன், உன் பொய்ய நான் நம்ப மாட்டேன். நான் தேவன் மேல அசைக்கப்பட முடியாத விசுவாசம் உள்ளவரா இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பெண்ணை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சிச்சு, இனி நீ வேதனையெல்லாம் நீங்கி சுகமாயிருந்தார். கர்த்தர் சொல்றார், நீ விசுவாசமா இருந்தேனா உன் பிரச்சனை பூரா சால்வ் ஆயிரும், உன்னோட கஷ்டம் பூரா சால்வ் ஆயிரும், என்னெல்லாம் நினைக்கிறியோ எல்லாம் சால்வ் ஆகி நீ சந்தோஷமா வாழ கர்த்தர் உதவி செய்வார். பரலோகத்துக்கு எங்கள் தேவனாய் கர்த்தாவே, வந்திருக்க மக்களுக்காக ஜெபிக்கிறேன், குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறேன். வந்திருக்க மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீர் இந்த பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை பெருக பண்ணுவீராக. ரெண்டு விசுவாசத்தினுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அற்புதங்களை, அடையாளங்களை நீர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த மக்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறோம். இன்னைக்கு வராமல் போன மக்களுக்காக கூட ஜெபிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனுடைய வைராக்கியத்தை ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். அவங்க வரவிடாதபடிக்கு தடை செய்கிற எல்லா எதிர் வல்லமைகளை கர்த்தர் அகற்றி போட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மக்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துவோம். நன்றி நன்றி இயேசு ராஜா.